இந்த நிகழ்வின் நோக்கம் வில்லியனூரில் உள்ள தேர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், அதன் கட்டுமானம், உயரம், அதில் உள்ள சிற்பங்கள் ஆகிய முக்கிய கூறுகளையும், இதற்கு பின்புலமாக தமிழகம் முழுவதும் தேர்கள் எப்படி உருவாகின, எங்கெல்லாம் தேர்கள் உள்ளன, வரலாற்று ரீதியாக தேர்கள் எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளன என்பதையும் பார்க்கலாம். இங்கே 1935 தமிழில் போட்டிருக்கு. 1930 தொடங்கி 5 வருஷம் அதை ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகிருக்குது. 1935 அது பாருங்கள், கீழே ரிப்பேர்னு போட்டிருக்கு. மேலே இருக்கிறது தமிழில் இருக்குது. ஒன்று காணா, அந்த காணா மாதிரி ஒரு சுழிச்சு வைக்கிறது 9, ஞானா என்பது 3, ரூனா என்பது 5. 1935 1930 தொடங்கி 1935 முடிச்சிருக்காங்க. 5 வருஷம் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டுது. இது ஒவ்வொரு அடியார்களை, இந்த பக்கம் ஒவ்வொரு அடியார்களை இருப்பாங்க. ஒரு இதில் இது பூரா அடியார்கள். அதற்கடுத்து அந்த திருக்காமேஸ்வரர், கோகிலாம்பிகை இருக்கிறது போல் இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் சுப்பிரமணியர், இந்த பக்கம் இது சோமாஸ்கந்தர், இப்படி கோயிலினுடைய தெய்வங்களை அப்படியே இது பண்ணுறது. அதுக்கு குதிரை வீரர், அந்த பக்கம் மூலையில் குதிரை வீரர்கள் அவர்களுக்கு பாதுகாவலாக இருப்பது போன்று அமைப்பு இருக்கும். அதற்கடுத்து பிரம்மா தேர்வோட்டியாக உட்கார்றதுக்கு சீட்டு. இங்கே குதிரைகள், 4 குதிரைகள் இருக்கும். இந்த தேரை இழுவதுக்கு அது உட்கார்றதுக்கு பிரம்மா ஓட்டுவார். எதுங்க ஆமை அதாவது பூமியை தாங்கிறது போல். அதற்கடுத்து இதான் பீடம். இது வரைக்கும் தான் இருக்கும் திருவாரூர் தேர்லாம். அதற்கு மேலே இருக்கிற தூண்களும் மேலே இருக்கிற கலசம் வரைக்கும் இருக்கிற இது திருவாரூரில் இருக்காது. அதை அவர்கள் மூங்கில் வச்சு கட்டி இது பண்ணுவாங்க. இங்கே சிற்பங்கள், துவாரபாலகர்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் மரத்தாலேயே புடைப்பு சிற்பமாக இருக்கும். அங்கே அட்டையில் எழுதி துவாரபாலகர்லாம் வைப்பாங்க. இல்லைன்னா பஞ்சினால் செஞ்சு குதிரைகள் இதெல்லாம் வைப்பாங்க. இங்கே எல்லாமே மரத்தினால அந்த பொம்மைகளும் சிற்பங்களும் எல்லாம் இருக்கும். இது போன்ற ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அதே போல் 6 சக்கரங்கள், இடையில் 2 சக்கரம், நடுப்புற 2 சக்கரம். இது எதுக்காக 6 சக்கரம் அப்படின்னு சொன்னால், பேலன்ஸை கீப்பப் பண்ணுறதுக்காக. இல்லைன்னு சொன்னாக்கா பேலன்ஸு இதாகி டக்குன்னு சாஞ்சிடும். அதற்காக 6 சக்கரம் வைத்து அந்த காலத்திலேயே அந்த அறிவியல் பூர்வமாக இருக்கின்ற ஒரு நிலையை அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆள் என்னன்னாக்கா இயந்திரமாக செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஒவ்வொருத்தவங்க சிற்றுளினால் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதற்குரிய ஆயுதங்கள் வந்துட்டுது. அவன் அப்போ இப்படி காட்டி அதை எல்லாமே விரைவாக வேலையை முடிக்கும். தேரினுடைய அச்சு இது போன்று 2, அந்த 2 தேரும் 2 அச்சும் பெரிய தேரினுடையது. அது பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொண்டு வந்தது. அதில் இந்த ஒரு அச்சு மாத்திரம் இங்கே இருக்கிறது. ஒரு அச்சை கொடுத்து தான் பெல் கம்பெனியில் இரும்பு சக்கரமும் ஹைட்ராலிக் பிரேக்குமாக மாற்றிய ஆண்டு உண்டு. இந்த ஒரு அச்சு இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் விளங்குகிறது. இது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. மீதி ஊர்லெல்லாம் இது வரைக்கும் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கும். நடுப்புற மரம் தான் இருக்கும். இந்த மாதிரி முழுமையும் இருக்காது. பின் சக்கரத்தில் இதை தூக்கி நிறுத்திட்டு இது மேலே ஆட்கள் மூங்கில் கழியை வச்சுக்கிட்டு குதிப்பாங்க. இப்படி குதித்து இது பண்ணாக்கா அது அமுங்கும். அப்புறம் தேர் சக்கரன்னு அவரும். இது உலுக்கு மரம்னு பேர். இதுக்கு பேர் முட்டுக்கட்டை என்று பேர். இந்த முட்டுக்கட்டையை வைத்து தான் நிறுத்துவார்கள். பிறகு ஒவ்வொரு மூலையில் திருப்புறதுக்கும் இந்த முட்டுக்கட்டை உதவும்.
நாம் அங்கே பார்த்த பெரிய தேரில் நீங்கள் நிறைய இடையூறுகளை பார்த்துருப்பீங்க. அங்கங்கே பற்ற வைக்கப்பட்ட கம்பிகள், புதிய சேர்ப்புகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த தேர் எப்படி செய்யப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மிக அழகான தேர். சிற்பங்கள் மிக செறிவாக ஒரு கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஒரு எல்லா ஸ்பேஸையும் இங்கே பாருங்கள், எல்லா ஸ்பேஸையும் யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு தேர் இந்த விநாயகர் தேர். இங்கே உள்ள 3 தேர்களிலே மிக அழகான தேர் இந்த தேர் தான் நான் சொல்லுவேன். இதுக்கும் 6 சக்கரங்கள், கீழே 2 சக்கரம், சுற்றி 4 சக்கரம், மொத்தம் 6 சக்கரங்கள். இது வந்து அடிப்பாகம், பூதகணங்கள் உபபீடம் சொல்லுவாங்க. இதை பூதகணங்கள் தாங்குவது போல அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஆதி கூர்மம். இந்த கூர்மம் வந்து உலகத்தை தாங்குவதாக ஆதி கூர்மம் புராணங்களிலே சொல்லப்படுகிறது. தேர் வையம்னு சொல்லுவாங்க. தேரை வந்து இன்னொரு வார்த்தை வையம். தேரும் ஒரு உலகத்தை போன்ற ஒரு அமைப்பு தான். அதனால் அதை தாங்குவது போல இந்த ஆதி கூர்மம் அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து விநாயகர் தேர். அதனால் நீங்கள் அதிகமான விநாயகர் சிற்பங்களை இதில் பார்க்கலாம். ஒரு தேர் யாருடைய தேருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதன் நடுவில் இருக்கிற தெய்வத்தை பார்க்கணும். இது வந்து விநாயகருக்காக அமைக்கப்பட்ட தேர். இது வந்து முருகர், வள்ளிய தெய்வானையுடன் கூடிய முருகர். இது வந்து அம்மன், விநாயகருடைய தாயாகிய பார்வதி அம்மை. இது வந்து விஷ்ணு, சங்கு சக்கரங்களுடன் கூடிய விஷ்ணு. இது வந்து சக்தி கணபதி, சக்தியை தன் தொடையிலே இருத்தி கொண்டு இருக்கும் சக்தி கணபதி. இது வந்து நிறுத்த கணபதி, ஆடும் நிலையில் இருக்கக்கூடிய கணபதி, டான்சிங் நிறுத்த கணபதி. இது சிவன் பார்வதி. இது ஒரு நிலை. இதுக்கு மேல் நிலையில் இது வந்து பிரிங்கி முனிவர், 3 கால்கள் இருக்கும் அவருக்கு. இந்த பார்க்க பிரிங்கி முனிவர், இவர் சிவனை மட்டுமே வழிபடக்கூடியவர். சிவன் வந்து அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருந்தபோது அவர் வண்டாக துளைத்து வழிபட்டவர். 3 கால்களுடைய பிரிங்கி முனிவர். இது வந்து மாணிக்க வாசகர், கிட்ட பார்க்கலாம். சூரியன், சந்திரன். இது வந்து திருஞான சம்பந்தர், தாளத்தோடு இருக்கிறார். திருஞான சம்பந்தர் தாளம் வச்சிருக்கார். இவர் வந்து அப்பர், உழவாரப்படை தாங்கி இருக்கிறார். இவர் அப்பர். மேலே வந்து கண்ணப்ப நாயனாருடைய சரிதை இங்கே இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. கண்ணப்ப நாயனார் கண்ணை எடுத்து சிவனுக்கு ஒற்றும் காட்சி. மார்க்கண்டேயனுக்காக யமனை எட்டி உதைக்கும் காட்சி. இது துவாரபாலகர்கள், 2 பக்கமும் துவாரபாலகர். எவ்வளோ அழகாக எல்லா கேப்பையும் பாருங்கள். எவ்வளோ இங்கெல்லாம் உளியை விட்டு எப்படி நுணுக்கமாக செஞ்சுருப்பாங்கன்றது நீங்கள் இதை பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு குரங்கு, ஒரு பாம்பாட்டி இருந்திருப்பான். அவங்ககிட்ட இருக்கிற பாம்புகள் எல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து விளையாடுது இந்த குரங்கு. எல்லா தேர்லேயும் ஒரு எரோட்டிக் ஸ்கல்ப்சர் இருக்கும். சில எரோட்டிக் ஸ்கல்ப்சர் இருக்கும். இதில் வந்து ஒரு மினிமம் எரோட்டிக் ஸ்கல்ப்சராக இதை விநாயகர் தேர்ன்றதுனால ஒரு ரொம்ப எரோட்டிக்கலாக இல்லாமல் ஒரு மினிமம் எரோட்டிக்கல் ஸ்கல்ப்சரை காட்டியிருந்தாங்க. இது நாம் பார்த்த திரிபுராந்தகர். இது வந்து 30 அசுரர்கள், 3 புறங்கள். இவங்கெல்லாம் 3 அசுரர்கள். அவர் தேருக்குள்ளார தேர். இது திரிபுராந்தகர். தேவர்களை தேராக மாற்றி திரிபுரத்தை சம்மாரம் செய்ய செல்லும் காட்சி. இது திரிபுராந்தகர். இது வந்து ஹேரம்ப கணபதி, சிங்கத்தின் மேலே இருப்பார். அவருக்கு 10 கைகள் இருக்கும். இது ஹேரம்ப கணபதி. இது மற்ற விநாயகர் உருவங்கள். இது வில்லேந்திய விநாயகர். இது வந்து சரபமூர்த்தி. நரசிம்மர் ரொம்ப கோபமாக இரண்யவதத்துக்கு அப்புறம் எல்லாரையும் துன்புறுத்துறாரு கோபத்தில். அப்போது அவரை அடக்கிறதுக்காக சிவன் வந்து சரப உருவமாக, சிங்கமுகம், பட்சியுடைய உடல், அந்த மாதிரி ஒரு உருவமாக வரார். அதான் இந்த காட்சி. இது வந்து சரபம். இது வந்து மிதுனம் சொல்லுவாங்க. மனித உடலும் பறவையினுடைய அடிப்பாகமும் உடைய ஒரு உடல். கிண்ணற மிதுனம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு அம்மா பால் ஊட்டுறாங்க. இது வேடன். இதுவும் வேடனின் மனைவி.
இது ஒரு அம்மன். இது எல்லாம் வந்து பல தலைகளுடைய கடவுள்கள் இந்த நிலையில். இது வந்து ராவணன். ராவணனுக்கு மேலே சிவனும் பார்வதியும் இருக்காங்க. ராவணன் கைலாய மலையை தூக்கின அந்த காட்சி. இது வந்து நரசிம்மர், 8 முகங்களுடைய நரசிம்மர். 1 2 3 4 5, மேலே 1, பின்புறம் 2 முகம் இருக்கும். அட்டமுகங்களுடைய நரசிம்மர் வடிவம் இது. இது யாருடைய வடிவம்னு தெரியல. ஏன்னா நிறைய ஒரு பிணங்கள் போல் நிறைய மனித உடல்களை போட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. என்ன வடிவம்னு தெரில. இது வந்து சதாசிவமூர்த்திக்கு 25 முகம். எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 25 முகம், பல கைகள். இது சதாசிவமூர்த்தியோடைய சக்தி, மனோன்மணி அம்மன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய உருவம் இது. இது எல்லாமே பாலிசெஃபாலஸ் இமேஜஸ் சொல்லுவாங்க. அதாவது பல தலைகளுடைய கடவுள் இருக்குது. ஆதி கூர்மத்தோடைய பின்புறம், முன்னாடி பார்த்த அந்த கூர்மத்தோடைய பின்புறம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணருடைய 2 படிமங்கள் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அப்புறமா பாருங்கள். மீதி எல்லாம் இந்த நிலையில் விநாயகர். இது வந்து ஊர்த்தவ தாண்டவ காட்சி. சிவன் நடனமாடும் காட்சி, காளி அவரிடம் தோற்கும் காட்சி, மற்ற தேவர்கள் எல்லாம் உடன் இருக்கும் காட்சி. ஒரு காலை தூக்கி மேலே தூக்கி ஆடும் சிவனுடைய ஊர்த்தவ தாண்டவ காட்சி. அதில் கஜலட்சுமி அஷ்டலட்சுமிகளை காட்டியிருப்பாங்க அந்த மேல் பீடத்தில். அதுக்கு அடியில் அட்டதிக் பாலர்கள் என்று சொல்லக்கூடிய 8 திசைக்குரிய தெய்வங்களை 8 புறமும் காட்டியிருப்பாங்க. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.